ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே டைம் டேபிள் வந்துருச்சு. தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் வீடியோவில் நான் பிஎட்க்கு மட்டும்தான் போட்டிருந்தேன். எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் இல்லையா, ஸோ அதிலேருந்தே நமக்கு டைம் டேபிள் பார்க்கலாம். முதல்ல எப்பொழுதுமே 4th செமஸ்டர் தான் வரும். ஸோ 4th செமஸ்டர் எம்எட் டிகிரி எக்ஸாமினேஷன் தியரி பேப்பர்ஸ் என்னென்னக்கு பார்த்தீங்கன்னா 9th ஜூலை ஸ்டார்ட் ஆகுது. 10th ஜூலை கம்பேரட்டிவ் எஜுகேஷன், அடுத்தது 11th ஜூலை வந்து ஐசிடி ஆன் டீச்சிங், அடுத்தது 13th ஜூலை. ஸோ 2 to 5 ஆஃப்டர்நூன் வந்து எக்ஸாம். ஓகே, அதே மாதிரி 3rd செமஸ்டர் அவங்களுக்கு டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா காலையில் 3rd செமஸ்டர் அரியர் இருந்துச்சுன்னா அது 9th அன்னைக்கு காலையில் நடக்கும். சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் 9th ஜூலை, அதே மாதிரி 10th ஜூலை, 11th ஜூலை, 13th ஜூலை இருக்குது. அது 3rd செமஸ்டர். இது ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி எம்எட் படிக்கிற செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் எழுதுறீங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 14th ஜூலை. ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன், கரிக்குலம் டிசைன் 15th, லீவு எதுவுமே இடையில இல்லை. 14, 15, 16, 17 கண்டினியூஸாக எக்ஸாம் எம்எட் செகண்ட் செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கும் 14th தான் ஸ்டார்ட் ஆகுது, 17th முடியுது. எம்எட் டிகிரி எக்ஸாமினேஷன் எழுத போகிறவங்களுக்கும் எல்லா செமஸ்டருக்கும் டைம் டேபிள் இருக்குது. அரியர் இருந்துச்சு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அப்படின்னா அதை வந்து நீங்கள் காலையில் எழுத போகிறீங்க, 14th அன்னைக்கு காலையில் எழுத போகிறீங்க. இதே ரெகுலர் எக்ஸாம் அப்படின்னும் போது அது மத்தியானம் இருக்குது. செகண்ட் செமஸ்டர் 2 to 5 PM இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு 14th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அரியர் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் சில்ட்ரனுக்கும் நீங்கள் எழுதலாம்.